இப்பொழுது டாக்டர் விருகை வி.என். கண்ணன் அவர்கள் நம் முன் உரையாற்றுவார். சுய சாதி பற்று, பிற சாதி நட்பு. சுய சாதி பற்று, பிற சாதி நட்பு. அந்த நட்புக்காக தான் நானும் வந்திருக்கிறேன். இங்கே பிராமணி மக்கள் முன்னேற்ற சங்கம், சான்றோர் குலம். எல்லாருக்கும் ஒரு ஒரு ஜாதி இருக்கின்றது, எல்லோருக்கும் ஒரு ஒரு மதம் இருக்கின்றது, எல்லோருக்கும் ஒரு ஒரு அரசியல் இருக்கின்றது. அந்த இயக்கத்தினுடைய தலைவர் சிறந்த மனிதராக இருந்தால், சிறப்பான மனிதராக இருந்தால் அந்த இயக்கம், அந்த நிறுவனம் நல்லா இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச தலைவர் ஒரு அற்புதமான தலைவர். தரகர் சங்கத்தினுடைய நான் தலைவராக இருக்கிறேன், அவர் பொருளாளராக இருக்கின்றார். எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த பணம் பிறருக்கு போய் சேர வேண்டும், அதுதான் நல்ல மனசு இருக்கக்கூடியவங்க. அந்த வகையில் உங்களுக்கு கிடைச்ச தலைவர் டாக்டர் கேவிஎஸ் சரவணன் இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்மளுடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இருக்கையில் அமர்ந்து ஒரு சினிமா தேட்டருக்கு போனால் நம்ம 3 மணி நேரம் பணம் கொடுத்து பார்க்குறோம். இதை நம்மளுடைய குடும்பம் அப்படி தான் தாய்மார்கள்லாம் நம்ம பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா தாய்மார்கள்லாம் வரவே மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. சங்க முதல் மாநில மாநாடு நேற்று மழை பெய்ந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இவ்வளோ கூட்டம் இங்கே வராங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நம் சாதியை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். காஞ்சிபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய அந்த தலைவர் அவர்கள், வந்தவர்களை நீங்கள் தான் அமர வைக்க வேண்டும். கேபிஎஸ் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதா அப்படின்னு பண்ணால் தான் வரும் எதிர்காலத்தில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே சிறப்பானதாக அமையும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய முகையூர் ஒய் கண்ணன், என் பேர் கொண்டவர், சமீபத்தில் நானும் அவரும் பேசிக்கொள்ளும்போது அவர் சொன்னார், எனக்கு ஒரு அற்புதமான செயலாளர் கிடச்சிருக்கிறாருன்னு. அவர் வந்த பிறகு இந்த நிர்வாகம் இன்னும் சூடு பிடிச்சி இன்னும் பெரிய அளவில் போய்கின்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒருவரை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மனசு வேண்டும். அது எந்த தலைவருமே அவங்க கீழே இருக்கிறவங்களை யாரையும் பாராட்ட மாட்டாங்க.